மக்களோட ஆதரவு யாருக்கு, அவங்க மனநிலைமை எப்படி இருக்குது, அவங்க வீடியோவில் சொல்கிறது முழுக்க முழுக்க உண்மை தான். நாங்கள் பேசி ஸ்கிரிப்டாக எழுதி நீங்கள் இப்படி பேசுங்க இப்படி பேசுங்கன்னு சொன்னால் அவங்களும் பேச மாட்டாங்க. வணக்கங்க. அடுத்த முதல்வராக விஜய் யூஸ் பண்ணியிருக்கேன். விஜய் யூஸ் பண்ணிங்கன்னா விஜய் பண்ண நல்ல ஆள். பெண்கள் ஓட்டெல்லாம் விஜய்க்கு வரும்னு நினைக்கிறீங்களா? வரும். அவர் நல்லது செய்வாருன்னு எதிர்பார்க்குறோம். அவரை நாங்கள் போட்டு போகிறோன்னு நாங்கள் செய்கிறோம். 41 பேர் இறந்தப்போ ஸ்பாட்டில் ஒரு நிமிஷம் கூட இல்லாமல் 7 மணி நேரம் கழித்து லேட்டாக வந்தார். 1 மணி நேரத்தில் சென்னைக்கு போயிட்டார். அவர் இங்கே இருக்குன்னா இங்கே நிப்பாட்டுவாங்க. ஒரு ஆளாக இருந்தால் நிப்பாட்டாமையே போயிடுவாங்க. பின்னால் பஸ் வருது ஏறி வா அப்படிம்பாங்க. அது ஃப்ரீ பஸ் விட்டு என்ன செய்ய, பொம்பளைங்களுக்கு மரியாதை எல்லாமே செஞ்சுட்டாரு வந்தது. விஜய் புதுசாக வரட்டுமே ஆட்சிக்கு. அவர் என்ன வந்தவங்களே வரணுமா? அவர் வரட்டும்னு எனக்கு ஒரு ஆசை. என் பையனோட ஆசையும் அதுதான். நம்புகிறோம் விஜயாவது வந்து ஒரு நல்ல நிலைமை கொண்டு வருவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். தமிழ்நாட்டில் நல்ல நிலைமை. இந்த நாளோட காலத்தில் இந்த பிரச்சனை காலத்தில் போயிட்டு கவர்மெண்ட்டு திராவிட ஆட்சியாக போயிட்டுருக்கு. பார்த்திங்க அப்படின்னா நோட்டாக தான் இருக்காங்க. 137 ஓட்டில் மொத்தம் 9 ஓட்டு நோட்டாக விழுந்துருக்கு. ஏவிகே ஓட்டு. ஓகே சார். எங்கள் கட்சிக்கு ஆக்சுவலாக ஒரு ஓட்டு விழுந்திருக்கு, ஏவிகே கட்சி. அந்த அம்மாவோட வீடியோவும் இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக போடுறோம் பாருங்கள். அதனால் எங்களுக்கும் ஒரு ஓட்டு விழுந்திருக்கு. போதும். மாதம் 1000 ரூபா வேணாவா? மாதம் 1000 வேணும். அது ஜெயிக்கிற ஒரு மாதம் தான் ஜெயிப்பாங்களா? 5 வருஷம் டைம் உண்டுல்ல. அதனால 5 வருஷம் எவ்வளோ காலம் சம்பாதிப்பாங்க. இந்த பசங்க 6 வாங்கி விட்ட பஸ், முக்காத்தடி வாங்கி விட்ட பஸ் தானே. முகஸ்டாலின் வாங்கி விட்ட பஸ் இல்லை, கவர்மெண்ட் பஸ். கவர்மெண்ட் பஸ்ஸே ஸ்டாலின் ஐயா இருக்கிறாரு, எடப்பாடி ஐயா இருக்காரு, சீமான் அண்ணா இருக்காரு, விஜய் அண்ணா இருக்காரு. அந்த வருஷம் எல்லாமே வருஷமாக எனக்கு ஓட்டு போட்டுருங்க, நான் வந்துடுறேன். வா. யாருக்கு ஓட்டு போடுவீங்க, நானா இல்லை இவங்களா? நீதான். நான் தானா? என் பேர் எழுதிட்டுமா? 500 ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் தரணுமா? நீ கூட ஓட்டுக்கு எவ்வளோ கொடுக்க முடியும்? ஒரு ஓட்டுக்கு 2000 கொடுங்க. ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய். கம்மியாக கேட்குறீங்களா? போதும் கேளுங்க. யார்ட்டு நம்ம தானே கேட்குறீங்க? பேரண்டே கேட்பேன். ஒரு 500 ரூபாய் கொடு. சரி சரிம்மா. நான் எலெக்ஷன்லேயே நிற்கலாமா? நாங்கள் கிளம்புறோம். நிற்கல. நாங்கள் எலெக்ஷன்லேயே நிற்கல. சரி. யாருக்கோ ஒருத்தவங்க போட்டு போட்டுட்டேன். சரி, இப்போ யாருக்கு போட போறீங்க? போன வாட்டி யாருக்கு போட்டீங்க? போன வாட்டி யாருக்கு ஓட்டு போட்டீங்க? உதயசூரியனா? இந்த வாட்டி அவருக்கு பாரு சைகை தான் சொல்றது. சரிங்கம்மா, நன்றி. இப்ப மாற முடியுமா? மாற முடியாது. எதனால மாற முடியாது? மாறலாமே. இப்போ ஒரு இடத்துல வேலை செய்யறோம், அந்த இடத்துல சம்பளம் கம்மி. ஒரு இடத்துல வேலை செய்யறோம், அங்க சம்பளம் கம்மி. நல்ல வேலையா இருந்துச்சுன்னா போயிடலாம்ல, மாறி தானே போக முடியும். ஒரு நல்ல இடத்துல நல்ல பாத்துக்கிறாங்க, நல்ல வேலை கொடுக்குறாங்க, நல்ல சம்பளம் தராங்க, காசு தராரு, மாசம் 1000 ரூபாய் தராரு, பஸ் ஃப்ரீயா தராரு. அதனால அவருக்கே போட்டுறீங்க. விஜய் தான் வரணும். புதிய ஆட்சி ஆரணும், நல்ல மாற்றம் வரணும். தமிழ்நாடு வந்து ஒரு முக்கியத்துவம் வரணும். அது கரூர் நடந்த மீட்டிங் வந்து இந்த வேணுக்குள்ள செஞ்ச சதி. திருச்சியிலேருந்து மதுரை, திருச்சி, கரூர் மதுரை நல்லபடியாக இருந்துச்சு. கரூர் வந்து வேணுக்குள்ள செஞ்ச சதிகள் இது. அந்த இடத்துல சதி தான். இப்போ அவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? அவரோட கோரிக்கை அவர் நல்லபடியாக இருக்கணும், நல்லபடியாக மக்களை செய்யணும். மக்களுக்கு என்ன செஞ்சா? மக்களுக்கு வந்து என்னன்னா, இப்போ வந்து பழைய மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா பண்ணாங்களா அதே மாதிரி சேவைகள் செய்ய வேண்டும். ஓகே. இப்போ இலவசம் கொடுக்குறாங்க, அந்த இலவசம் கட் பண்ணி வீட்டுக்கு வர மாதிரி. ஓகே ஓகே. வீட்டுக்கு ஒரு வேலை கொடுத்தா கூட ஓகே. படித்த பசங்களுக்கு கவர்மெண்ட் வேலை, வாடி பசங்களுக்கு 50 ரூபா. சரி. இப்போ இந்த ஆட்சி எப்படின்னா இருக்கு? டிஎம்கே ஆட்சி. டிஎம்கே ஆட்சியில் பல பேர் கரண்ட் கட் ஆகுது, இதாக 3 ஃபெயிலியர் ஆகுது. அதே ஆட்சி இருக்குது. அந்த ஆட்சி வந்து நடைமுறைக்கு வரும்னு வச்சுக்கலாம். எந்த கட்சி, எல்லா கட்சியும் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே 2 பிரிஞ்சு புதிய கட்சி ஆரம்பிக்கணும். ஓகே. இந்த ஊர் எம்எல்ஏ யாருன்னா? ஏடிஎம்கேவா டிஎம்கேவா? இந்த ஊர் எம்எல்ஏ வந்து டிஎம்கே தான். டிஎம்கே. அவங்க வந்து பார்க்குறாங்களா? மக்களை சந்திக்கிறாங்களா? சந்திக்கிறாங்க. ஓட்டு கேட்க வந்தாங்களா? அப்போ மட்டும் இந்த காசு கேட்கறா கொடுத்து போகிறாங்களா? ஓட்டு கேட்கும் போது மட்டும் வராங்க, அதுக்கப்புறம் 4 வருஷம் வச்சு இந்த பக்கம் வேறு கிடையாது யாரும். ஓகேங்களா, நன்றி. வணக்கம். அடுத்த முதல்வர் யாரை சூஸ் பண்ணிருக்கீங்க?
யாரை சூஸ் பண்ணிருக்கோம்னு நான் முடிவு பண்ணலையா. இப்போ ஓட்டு போட்டீங்களா இல்லையா? போட்டேன், இப்போ ரெட்டலைக்கு தான் போட்டேன். இதுக்கப்புறம் மாத்தி போடுவோம். எதனால எடப்பாடியாக்கு போட்டீங்க? எதனால எடப்பாடியாக்கு போட்டீங்க? எடப்பாடி இல்ல, எப்பவுமே ரெட்டலைக்கு தான் போடுவோம். எப்பவுமே அதுக்கு தான் போடுவோம். அதனாலதான் நாங்க போட்டிருக்கோம். மத்தபடியெல்லாம் எதுவும் இல்ல. இப்போ 2026 எடப்பாடியாக்கு போடுவீங்களா இல்லை மாற்றி போடுவீங்க? இல்ல, இனிமேட்டு மாத்தி போடுவோம். மாற்றி போடுவீங்க. அப்போ இப்பயே மாற்றி போட்டுருங்களா? அப்பயே எடப்பாடியாக்கு போட்டீங்க. அதை மாத்தி போடுவோம், அடுத்த போடுவோம். சரிம்மா, ஓகே, நன்றி. 2026 ஒருத்தர் சூஸ் பண்ணிருக்கீங்க, முதல்வரானு. எதனால அவர் சூஸ் பண்ணிருக்கீங்க? பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு அவர் நல்ல ஒரு இதாக இது பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, அதனால அவரை தேர்ந்தெடுத்தேன். ஓகே, யாரை சூஸ் பண்ணிருக்கீங்க? விஜய் என்னன்னா. ஓகே, இப்போ அவர் ஆட்சிக்கு வந்துட்டாலும் உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு இதாக இது பண்ணணும். இப்போ மத்தாப்பில் வந்து படிப்பு இது, இந்த விலைவாசிகள் ஒரு இதாக இது பண்ணுறத அவர் வந்தாருன்னா நல்ல ஒரு இது இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த இதில் அவர் தேர்ந்தெடுத்து இப்போ நடத்துகிற டிஎம்கே ஆட்சியில் அந்த இதில் ஒன்றும் இதாக இது பண்ண முடியாதுப்பா. புரியல, எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, பஸ் ஃப்ரீயாக வருது. அதை கொடுத்ததான் இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் மரியாதை எல்லாமே இருக்குது. ஃப்ரீ பஸ்ஸு கொடுத்தது பெரிய இது. இப்போ ஃப்ரீ பஸ்ஸுன்னு பேர் தான் சொல்கிறோமே தவிர மத்தாப்பில் வந்துட்டு அதில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது இல்லைல்ல. மரியாதைனா என்னன்னே இல்லை. பஸ் இங்கே இருக்குன்னா அங்கே நிப்பாட்டுவாங்க, அங்கே இருக்குன்னா இங்கே நிப்பாட்டுவாங்க. ஒரு ஆளாக இருந்தால் நிப்பாட்டாமையே போயிடுவாங்க. பின்னால் பஸ் வருது ஏறி வா அப்படிம்பாங்க. அது ஃப்ரீ பஸ் விட்டு என்ன செய்ய, பொம்பளைங்களுக்கு மரியாதை எல்லாமே செஞ்சுட்டா இருப்பா. அந்த இது ரொம்ப கஷ்டம் தானே. அதே நம்ம மரியாதையை எதிர்பார்த்து தான் அது பண்ணுறோம். அதுக்கு ₹1 பஸ் காசை ₹2 கூடவே போட்டிருந்தாலும் கூட மரியாதை இருந்திருக்கும். இப்போ அந்த ஃப்ரீ பஸ்ஸுங்கிறதுனால ரொம்ப சிரமம்ப்பா. எவ்வளவோ அதை வெயிட் பண்ணி பார்க்குறோம், இல்லைன்னு இல்லை. இருந்துட்டாலும் மரியாதை இல்லாமல் எவ்வளோ தான் அதெல்லாம் கண்டக்டருங்க பேசுகிறாங்க தெரியுங்களா. ரொம்ப இதாக இருக்குது ஃப்ரீ பஸ்ஸுங்கிறது. அது தேவையே இல்லை. தேவையில்லாமல் பெண்களுக்கு ரொம்ப ஒரு மரியாதை இல்லாத மாதிரி ஆகி போயிட்டு. ஓகே, இப்போ கரூரில் சம்பவம் நடந்துச்சுல, அதை பற்றி அந்த நிகழ்ச்சிப்பா, அதை அவருக்கு ஏதோ ஒரு கருப்பு புள்ளியாக அவரை அவமானப்படுத்தணுங்கிறதே செஞ்சுட்டாங்க. கரண்ட்டு போனதும் ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா அவருக்கு முக்கியத்துவம் ஒரு இதே. மத்தாப்பில் அதெல்லாம் இல்லைன்னா எந்த இதுவுமே ஆயிருக்காது. ஏதோ லேட்டாக வந்தார், அதை ஒத்துக்கலாம். ஆனால் மத்தாப்பில் வந்து இந்த இது சொல்கிறது, இது இவங்களா போட்டு அவரை திட்டமாக பணிசாய்ச்சிட்டு பணிக்காட ஆக்கிட்டாங்க. இந்த இதில் அவர் வந்தாருன்னா, இதுக்கு வெற்றிகரமாக அவர் வந்தாருன்னா மாற்றம் கட்டாயம் நம்பிக்கை இருக்கு. பெண்களோட ஓட்டெல்லாம் விஜய்க்கு விழுவும்னு நினைக்கிறீங்களா? உண்மையாலுமே இருக்கும்பா, எல்லா ஓட்டும் இருக்கும். நன்றி, தேங்க்யூ. இருந்தாலயா அவர் உலகத்தையே காப்பாற்றுவார். உலகத்தையே காப்பாற்றுவார். தகுதி இருக்குது, தகுதி இருக்கு, தன்மை இருக்கு, குணம் இருக்கு, எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. அவர்னால அவரை வரணும்னு வேண்டுறேன் நான். ஓகே, நீங்க மட்டும் இல்ல, மொத்த பெண்கள் ஓட்டு விஜய்க்கு இருக்குன்னு எல்லாமே விஜய்க்கு தான் போடுவாங்க. எல்லா பெண்களும் விஜய்க்கு போடுவாங்க. ஏன் பெண்களுக்கான 1000 ரூபாய் மாசம் கொடுக்குறாங்க, பஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்களே? அப்படி இல்லை. அதனால 1000 ரூபாய் என்னத்துக்கு? பஸ் ஃப்ரீ என்னத்துக்கு? அதெல்லாம் வேணான்றீங்க? எல்லாம் வேணாம், விஜய் வந்தா போதும். ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறேன். 1500 20 வருஷமா தராங்க. 20 வருஷம் நான் என்னோட சேர்ந்து ஆயம்மா போட்டாங்க ஆஸ்பத்திரியில். அது வந்து என்ன, ஓபி சீட்டு போடுறவங்களுக்கு 18,000 சம்பளம் போட்டாங்க. எங்களுக்கு 1500 மாதம் 1500 படிக்காதவங்களுக்கு அப்படி போட்டுருக்காரு. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி செல்லில் வந்துச்சு 5000 ஏற்றுறேன்னு. இன்னும் ஏற்றுறாரு, இன்னும் ஏற்றலை. இந்த மகாராஷ்டிரனுக்கு போட்டாலும் எதோ ஏற்றுவாரா என்னமோ பார்க்கலாம். ஓகேம்மா, இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்ன வரும்? எங்களுக்கு கோரிக்கைலாம் ஒன்றும் இல்லை. அவர் வந்தால் மட்டும் போதும். அவர் வந்தால் மட்டும் போதும். இப்போ கரூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சுல, அது இயற்கையாக நடந்தது. இயற்கையாக நடந்தது. சதி எதுவும் இல்லை, சதியெல்லாம் கிடையாது. இயற்கையாக தான் நடந்தது. ஓகே, நன்றி. கலைஞர் மேலே போடுவோம். ஸ்டாலின் ஐயாவுக்கு போட்டிருக்கீங்க. எதனால் அவர் சூஸ் பண்ணியிருக்கீங்க? இப்போதைக்கு அதுதான் போடுவோம். எப்போதும் அதுதான் போட்டுருக்கோம். எப்பவுமே அதுதான். அவர் 50 வருஷமாக போட்டிருப்பீங்களா? ஆமாம். ஓகே, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு கேட்க வந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்குறாங்களா, சந்திக்கிறாங்களா? யார் ஓட்டு கேட்க போன 4 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு கேட்க வந்திருப்பாங்கல்ல, போன எலெக்ஷனில் ஓட்டு கேட்க வந்தாங்க. எல்லா பேரும் தான் வந்தாங்க. அதான் எல்லாரும் வந்தாங்க. அதுக்கப்புறம் மக்களை வந்து சந்திக்கிறாங்களா, ஏதாவது கோரிக்கை ஏற்றுக்கிறாங்களா, ரோடெல்லாம் போட்டு தராங்களா, தண்ணி போகிறாங்க போகிறாங்க அவ்வளோ சரி. விருப்பம் இருக்க ஓட்டு போடுறாங்க. விருப்பம் சரி. அதனால் நீங்கள் அந்த காலத்துலேருந்து போடுறதுனால அதுக்கே போடுறீங்க. அவங்க வந்தாலும் சரி, வரலினாலும் சரி. நான் தெளிவாக ஏடிஎம்கே தெளிவாக இல்லை. ஏடிஎம்கே தெளிவாக இல்லை, டிஎம்கே தெளிவாக இருக்காங்க. ஆமாம். ஓகே, நன்றி. பொருளாதாரம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இன்னைக்கு ஆட்சி மாறினாதான் அதுக்கு ஒரு தீர்வு ஆகும். யார் வந்தால் கரெக்டாக இருக்குங்க? விஜய் வந்தால் தான் கரெக்டாக. என்ன காரணம்னா,
அவர் ஒரு நடிகர் தான் இருந்தாலும் வந்து சில உதவிகள் வெளியில் செய்கிறது வந்து சில பேருக்கு தெரியாது. அது சில பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கரூரில் நடந்த சம்பவம் கூட பல பிரச்சனைகள்ல பல இதில் நடந்திருக்குது. ஆனால் இதுக்கு இவர் முழு காரணம் இதுலன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அடுத்தது அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கு. இது வந்து திருச்சியில் விஜய் வரது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இப்போ சமீபத்தில் நடந்துச்சு. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்களா? அந்த ஃபங்க்ஷன் பார்க்குறத நான் பார்த்தேன். நான் அந்த அளவுக்கு கூட்டத்தை வந்து நான் வேற எந்த கட்சியிலையும் நான் பார்த்தேன். எந்த கட்சியிலும் பார்த்தது விஜய்க்கு தான் பார்த்துருக்கேன். அதான் உண்மை. ஓகே, அதான் காசு கொடுத்து வர்றது கொடுறது ரெண்டாவது. ஆனால் இது வந்து உண்மையாக வந்து கூட்டமாக தெரிஞ்சு அதுக்கு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இல்லைங்க. இப்போ நிறைய பேர் ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுக்குறாங்க. காசு கொடுக்குறாலும் மாற்றி ஓட்டு போட்டுருங்க. காசு கொடுத்தாலும் வந்து ஒரு நல்ல பொருள், காசு கொடுத்து சில பேர் மாற்றி போட்டுறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஒரு நல்ல நம்பிக்கை, நல்ல பொருளாதாரம், நல்ல வளர்ச்சி இடையில அது வந்து விஜய் மாதிரி ஒரு சின்ன ஏஜில் இருக்கிறவங்க தான் அது என்னன்றது கரெக்டாக இருக்கும். ஓகே, 2026 அவருக்கே போடுவீங்களா மாற்றி போடுவீங்க? இல்லை, அவருக்கு தான் போடுவோம். அவருக்கு தான் போடுவீங்களா? ஓகேங்க, நன்றி நன்றி. அம்மா வணக்கம்மா. அடுத்த முதல்வரை யார் சூஸ் பண்ணிருக்கீங்க? அடுத்தது விஜய் தான் சார். எதனால அவர் சூஸ் பண்ணிருக்கீங்க? அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப பிடிக்கும். மக்களுக்கு நல்லது பண்ணுவார். ஒரு சினிமா நடிகர் தானே. அரசியல் வந்து எப்படி கண்டிப்பா நல்லது பண்ணுவார் சார். நல்லது பண்ணுவார். அவரே முதலமைச்சர் ஆயிட்டார்ல, உங்களோட கோரிக்கை என்ன இருக்கும்? அவர் முதலமைச்சர் ஆனார்னா ஜெயலலிதா அம்மா எப்படி பண்ணாங்களோ அப்படி பண்ணணும். அவர் இப்போ போன டைம் இப்போ ஜெயலலிதா அம்மாவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க, கண்டுபிடிச்சிட்டுனா? கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகேம்மா. ஓகே, இப்போ கரூரில் வந்து ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவரை தாக்குறதுக்காக வந்த விஷயம் தான் இது. அவரை கிட்ட பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்தது. இல்லை 2026 அமௌண்ட் கொடுக்குறாங்க, ஓட்டு மாற்றி போடுவீங்களா? இல்லை கன்ஃபார்ம்? இல்லை, கன்ஃபார்மா அவருக்கு தான் போடுவோம். கன்ஃபார்மாக அவருக்கு தான் போடுவோம். ஓகேம்மா, நன்றி நன்றி. சொல்லுங்கம்மா, எதனால விஜய் சூஸ் பண்ணிருக்கீங்க? ஒரு மாற்றம் வேணும்பா, அதனால தான் விஜய். ஓகேம்மா, இப்போ கரூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? அது நீங்கள் சொல்லுங்க, எதனால விஜய் ஓட்டு போட்டு? அது மக்கள் நெரிசனால நேர்ந்தது. மக்கள் நெரிசல் போனதுனால அதனால நேர்ந்தது. ஓகே, இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? அவர் பார்த்து மக்களுக்கு என்ன செய்யறாரோ செய்யட்டும், அவரோட விருப்பம். ஓகே ஓகே, நன்றி. இடம் கொடுக்கல, அரசியல் ஆரம்பிச்சுட்டாங்க. இடம் கொடுக்க தனியாக இடம் கொடுக்கல. எம்ஜிஆர் வந்தார், கொடுத்தாங்க தனி இடம். இப்போ அவர் வந்து இடம் கொடுக்கலையே. பைபாஸ் நின்று பேசணும்னா இங்கே அவர் நெரிசல் அவர் சாவ தான் செய்வாங்க. தனி இடம் ஒரு மேலே போட்டால் இன்னும் மக்கள் இன்னும் பார்ப்பாங்க. இந்த ஊர் அமைச்சர் யாருன்னா? டிஎம்கேவா ஏடிஎம்கே? டிஎம்கே. நேரு. ஓகே, அவர் மக்களை வந்து பார்க்குறாரா, சந்திக்கிறாரா? ஓட்டு கேட்க வந்திருக்காரு. அப்புறம் வந்தாரா? ஓகேங்கண்ணா, இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? அவர் நல்லா செய்யணும், மக்களுக்கு நல்லதாக செய்யணும். எம்ஜிஆர் மாதிரி செய்யணும். ஆமாம், சும்மா அவர் டிஎம்கே அந்த மாதிரி அவரும் போய் படுத்துட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். எம்ஜிஆர் மாதிரி நல்லா செய்யணும் மக்களுக்கு. ஓட்டு போட்டிங்களா நீங்கள்? ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் ஐயா. எதனால எடப்பாடியை சூஸ் பண்ணியிருக்காரு அடுத்த முதல்வர்? இல்லை, முதல்ல இங்கே என்ன நடக்குதுன்னு எல்லா தமிழ்நாட்டுக்கும் வேர்ல்டு லெவல் எல்லாத்துக்கும் தெரியும். எதிர்பார்த்தது ஒன்று, நடக்கிறது வேறையா இருக்குது. ஏன்னா எதிர்பார்த்தது ஜனங்கள் வந்து ஒட்டுமொத்த தமிழகமும் ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லி தான் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அதை இந்த காலகட்டத்தில் சாத்தியம் நினச்சி இது இப்போ இந்த 17 விஜய் சம்பவம் நடந்தது. அந்த கரூர் சம்பவத்தை வரையில நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தது நம்பிக்கையாக இருந்தது. பட் ஆனால் அது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. நல்ல ஒரு இளைஞன், அதாவது வாலிப முதலமைச்சர் நமக்கு கிடைப்பாரு. இல்லை, நல்ல ஒரு திறன், செயல், மூளை திறன் எல்லாமே நல்ல சிந்திக்கக்கூடிய ஆள் அப்படின்னு நினச்சா. சினிமாவில் மட்டும்தான் அவர் ஆக்ஷன் ஹீரோ, எல்லாத்துக்கும் அது வருமானம் எல்லாமே அவருக்கு தான். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அந்த 41 பேர் இறந்தப்ப ஸ்பாட்டில் ஒரு நிமிஷம் கூட இல்லாமல் 7 மணி நேரம் கழிச்சு லேட்டாக வந்தார். 1 மணி நேரத்தில் சென்னைக்கு போயிட்டாரு. அவ்வளோ ஸ்பீடில் இருக்கிறாங்க. அதுக்கு மட்டும் அவங்க தப்பிச்சா புழைச்சான்னு ஓடுறாங்க. கேட்டால் காவல்துறை எங்கேருந்து இங்கே வெளியே தள்ளி விட்டுருச்சு அப்படின்னு. காவல்துறை இத்தனை நாள் வாய் திறக்காதவங்க இன்னைக்கு வந்து வாய் திறக்கிறாங்க. காவல்துறை பேரில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அது முழுக்க முழுக்க நாங்கள் நம்பி இருந்ததுக்கு எங்களுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டு போயிட்டாரு விஜய். அதனால ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக. இவரை நம்பி ஒன்றுமே இல்லை. இவர் டம்மின்னு தெரிஞ்சு போச்சு, டோட்டல் டம்மி. சினிமாவில் மட்டும்தான் இவர். இதுக்கு மேலெல்லாம் இவருக்கு வந்து நாங்கள் வந்து ஓட்டு போடுவோன்ற எண்ணமே கிடையாது. இனி எடப்பாடி இந்த சம்பவம் நடக்கிற மாதிரி விஜய்க்கு தான் போடலாம். ஆமா, அது அவருடைய வாக்குறுதிகள், அவருடைய ஆக்ஷன்லாம் பார்த்தா அவர் சுயமா எடுத்தாரு நாங்க நினைச்சோம். பட் ஆனா அவரு பின்னாடி ஆதவ அர்ஜுனா, இந்த புஷி ஆனந்த், இந்த 2 பேரும் சேர்ந்து இவரை இயக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது. இந்த மாதிரி ஒரு ஆள் இவர் டம்மியா தான் இருக்கிறாரு, மற்றவங்க இயக்கத்தின் பொம்மையா இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சோம். இப்ப எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிட்டாரு விஜய். விஜய் பேரை கெடுத்துக்கிட்டாரு, சுத்தமா கெடுத்துக்கிட்டாரு, டோட்டலா கெடுத்துக்கிட்டாரு.
அடுத்ததான் முதல்வராக யார் வரும்னு ஆசைப்படுறீங்க? ப்ரோ நான் ஏன் வந்து நீங்கள் எலெக்ஷனுக்கு நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்தப்ப விஜய் தேர்ந்தெடுத்தனா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து ஏடிஎம்கே வந்துச்சு, எல்லாருமே ஆட்சி பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து புதுசாக யாராவது ஒரு ஆள் வந்து ஆகணும். அப்படி புதுசாக வரதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் மக்களுக்காக எல்லாரும் பண்ணணும்னு நினைக்கிறப்ப விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நடிகராக இருக்கப்பே நிறையா பண்ணார். இப்போ அரசியலுக்கு வந்தார்னா இன்னும் நிறையா பண்ணுவார்னு சொல்லி நம்பி அதனால தான் வந்து இல்லை மக்கள் எல்லாமே நம்பி இருந்தாங்க. இப்போ கரூரில் 41 உயிர் போயிடுச்சு, அதுக்காக எந்த பதிலுமே கொடுக்கவே இல்லை. அதனால் மக்கள் கொஞ்சம் இது பண்ணுறாங்க. அதை பற்றி கூட இப்படி இல்லை ப்ரோ, கரூரில் நடந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே காரணம் தான். ஸ்பெசிஃபிக்காக விஜய் மட்டும் நம்ம காரணம் சொல்ல முடியாது இல்லை, அதில் வந்து மக்களும் காரணம். நம்ம பொதுவாக அது வந்து தப்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் மேலேயுமே தப்பு இருக்குது. அது வந்து நம்ம விஜய் மேலே மட்டும்தான் தப்பு நம்ம சொல்லக்கூடாது. இல்லை இப்போ இது வந்து டிஎம்கேல ஏடிஎம்கேல வந்து தப்பு நடந்துருச்சுன்னா நம்ம அக்செப்ட் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அப்படி தான் போயிட்டு இருக்கு. யாராவது புதுசாக ஒருத்தவங்க வந்துட்டாங்க, ஒருத்தவங்க வளர்ந்து வராங்கன்னா அவங்க என்ன பண்ணாலுமே அது தப்பாக தான் கொண்டு போகிறாங்க. தவிர ஒரு வளர்றவங்க என்ன பண்ணாலுமே அது தப்பாக தான் போகும். இப்போ ஒரு வளர்ந்தவங்க பண்ண தப்பு அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே ப்ரோ, இப்போ விஜயவே முதலமைச்சராக வந்துட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? விஜய் முதலமைச்சராக வந்தாவே போதும் ப்ரோ. வந்தாவே ஓகே. நன்றி ப்ரோ, நன்றி. அம்மா வணக்கம்மா. எதனால் விஜய் சார் சூஸ் பண்ணியிருக்கீங்க? விஜய் புதுசாக வரட்டுமே ஆட்சிக்கு. அவர் என்ன வந்தவங்களே வரணுமா? அவர் வரட்டும்னு எனக்கு ஒரு ஆசை. என் பையனோட ஆசையும் அதுதான். பையனோட ஆசை? என் பையன் எங்கள் ஃபேமிலியாக தான். உங்கள் ஃபேமிலியாக தான்? 2026 அவருக்கு தான் ஓட்டு போடுவீங்களா இல்லை மாற்றி போடுவீங்களா? இல்லை அவருக்கு தான் போடுவோம். அவருக்கு தான் போடுவோம். சரி, இப்போ அவரே முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? எல்லாம் நல்லா, எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும். எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும். என் பிள்ளைங்களும் படிக்குது. அதனால ஒரு வேலை கிடைச்சுன்னா எங்கள் இதில் டிகிரி நான் படிக்கலை, என் பிள்ளைங்க படிச்சிருக்கு, படிக்க வச்சிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆனால் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா போதும், வேற ஒன்றும் ஆசைப்படல. ஓகேம்மா, இப்போ 4.5 வருஷமா நமக்கு டிஎம்கே ஆட்சி இருக்கு. மக்களுக்கெல்லாம் நல்லதெல்லாம் செய்கிறாங்களா? செஞ்சுருக்காங்க, குறையெல்லாம் சொல்ல முடியாது. செஞ்சுருக்காங்க, வாங்கிட்டு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. அது வந்து பெரிய இது கிடையாது. பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை வேணும் மெயினாக. அவங்களுக்கு படிக்க வச்சு வேலை இல்லை, அதனால பசங்களுக்கு வேலை வேணும் மெயினாக. அதான் ஆட்சி மாறி வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம். உங்கள் திருச்சியில் விஜய் ஜெயிப்பார் நம்புறீங்களா? ஜெயிப்பாரு, கண்டிப்பாக ஜெயிப்பார். பெண்களோட சப்போர்ட்லாம் இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு, ஜெயிப்பார். ஓகே, நன்றிம்மா, நன்றி. அந்த கரூர்ல நடந்தது என்னன்னா, கரண்ட் எல்லாம் போனது, அடுத்தது 108 இந்த வண்டி உள்ளார விட்டது. அவரை வந்து குறை சொல்ல முடியாது. இது வந்து என்ன சொல்றது, போலீஸ் பிரச்சனையில அடிதடியில அதனால ஒரு பிரச்சனை நடந்தது. மெயின் இட வசதி அவருக்கு மெயினா கொடுக்கல. அவருக்கு மெயினான இதே இதுதான், இட வசதி. அவர் கேட்ட இடம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையே நடந்திருக்காது. அதனாலதான் பிரச்சனையே வந்தது. அவரை குறையெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே, நன்றி. வணக்கங்க. அடுத்த முதல்வரும் விஜய் சூஸ் பண்ணியிருக்கீங்க? விஜய் யூஸ் பண்ணிங்கன்னா விஜய் பண்ண நல்ல ஆளு, நல்லபடியாக செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நான் செய்கிறேன். இல்லை மக்களும் செய்வார்னு நம்புறீங்களா? நம்ம மக்களுக்கு செய்வாருங்கிற நம்பிக்கை இல்லை. அவர் ஒரு சினிமா நடிகர், எப்படி அரசியலில் மக்களுக்கு நல்லா செய்வார்? இப்போ அரசியலுக்கு அவர் சினிமா விட்டு அரசியலுக்கு வராருன்னா இப்போ நம்ம மக்களுக்கு நல்லது செய்வாருன்னு தான் நான் செய்கிறேன். இப்போ விஜய் முதலமைச்சராக வந்துட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? என்னோட கோரிக்கை என்ன, அவர் நல்லது செய்வார்னு தான் எனக்கு நம்பிக்கை. மக்களுக்கு நல்லது செய்வார்னு தான் நம்பிக்கை. ஓகேண்ணா. இப்போ 4.5 வருஷமா நமக்கு டிஎம்கே ஆட்சி இருக்கு. அந்த ஆட்சி எப்படி நான் போயிட்டு இருக்கு? அது நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு அப்படியே மாற்றத்தை தேர்ந்தெடுக்குது. மாற்றம் ஒன்றும் கிடையாது. இது வந்து மாற்றம் வந்து ஒன்றும் கிடையாது. அப்படின்னா ஏன்னா இப்போ விஜய்க்கு நான் என்ன எப்படி நான் சொல்றது அப்படின்னா, விஜய் சினிமா விட்டு இப்போ அரசியலுக்கு வராப்புல அப்படின்னா அது ஒரு ஏதோ ஒரு நல்ல மாற்றத்துக்கு தான் வருவாப்புல. ஏன்னா இது யாரோட எதுவும் உதவி இல்லாமல் அவர் வராப்புல அப்படிங்கிறதுனால விஜய் ஒரு ஏதோ நல்லதுக்கு தான் வராப்புல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. சரிங்க, ஓகேங்க. இப்போ கரூரில் ஒரு 47 பேர் உயிரிழந்துருச்சு. இப்போ அது வந்து விஜய் கட்சியை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? அது எனக்கு தெரியாது. தெரியாது. சரிங்க, ரொம்ப நன்றி. ஓகே மக்களே, திருச்சியில் யாருக்கு ஓட்டு அதிகமாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துடலாமா? ஃபஸ்ட்டு தெருக்கி விட்ருங்க. ஃபஸ்ட்டு ஓட்டு யாருக்கு? 2 இருக்குது, 2த்தையும் ஓப்பன் பண்ண 2 நாளே எனக்கு கன்ஃபார்ம் முடிவு பண்ணிட்டேன். என்னடா அது? 2 ஓட்டு எடுத்தேன். இங்கே பாருங்கள், நோட்டா 1, டிஎம்கே 1. ஃபஸ்ட்டு ஓட்டு அப்போ நோட்டா தான் சொன்னேன் நான். ஃபஸ்ட்டு நோட்டா ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கு. டிஎம்கே ஸ்டாலின் ஐயா 1. ஸ்டாலின் அப்பான்னு சொல்லுங்கள். எத்தனை டைம் உங்களுக்கு சொல்கிறேன்? அப்பா ஸ்டாலின் அப்பா. 2வது ஸ்டாலின் அப்பா. 3வது விஜய் அண்ணா, ஸ்டாலின் அப்பா.
ஸ்டாலின் அப்பாவுக்கு போட்டு அழிச்சிட்டு எடப்பாடியாவுக்கு போட்டிருக்காங்க. நான் சரி என்ன அப்படின்னா இவங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடுவீங்கம்மா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா யாருக்குன்னு போகிறது நீயே சொல்லு அப்படின்னாங்க. எனக்கு போட்டுறீங்களா, என்ன ஜெயிக்க வச்சுறீங்களா அப்படின்னா சரி அப்படி தான் போடு அப்படின்ட்டு என் பேர் எனக்கு டிக் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அலெக்ஷன் போட்டு அலெக்ஷன் போட்டா சரி ஓகே. தம்பி ஏவிகே கட்சி இது. ஏவிகே ஸ்டாலினியா ஸ்டாலினையா படிச்சு சொல்கிறேன். ஸ்டாலின் அப்பான்னு சொன்னாங்க. ஸ்டாலின் அப்பா விஜயண்ணா ஸ்டாலின் அப்பா எடப்பாடி ஐயா எடப்பாடி ஐயா எடப்பாடி ஐயா என்னடா அது நினைச்சது நடந்த விஜயண்ணா விஜயண்ணா 2 நோட்டா விஜயண்ணா 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 எடப்பாடி ஐயா விஜயண்ணா ஸ்டாலின் ஐயா விஜயண்ணா 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 இந்த சைடு கை போக மாட்டேங்குது. இந்த சைட்லேயே தான் போயிட்டு இருக்கு. எடப்பாடி ஐயா விஜயண்ணா 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 பயங்கரமாக இருக்கு ஆர்டர். ஸ்டாலின் ஐயா விஜயண்ணா இது பண்டல் எத்தனை பண்டல் வந்துருக்குது. விஜயண்ணா 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 ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் ஐயா எடப்பாடி ஐயா விஜயண்ணா 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 ஸ்டாலின் ஐயா விஜயண்ணா ஸ்டாலின் ஐயா விஜயண்ணா விஜயண்ணா மழையெல்லாம் ஓடி போச்சு. விஜயண்ணா 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 சீமானண்ணா யாருமே வேணாம் நடிச்சிருக்காங்க. நோட்டா சீமானண்ணா விஜயண்ணா விஜயண்ணா யாருமே வேணாம். போட்டோம். விஜயண்ணா விஜயண்ணா எடப்பாடி ஐயா விஜயண்ணா 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 என்ன ஒன் சைடாகவே கேம் போயிட்டுருக்கு. ஸ்டாலின் ஐயா விஜயண்ணா 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 எடப்பாடி ஐயா விஜயண்ணா ஸ்டாலின் ஐயா நோட்டா எடப்பாடி ஐயா விஜயண்ணா விஜயண்ணா நோட்டா லாஸ்ட் 3 ஃபைனல் 3 ஓட்ஸ். இன்னொன்று இருக்கா? அவ்வளோதான். சீமானண்ணா இப்போ தான் லாஸ்ட் 3. சீமானண்ணா லாஸ்ட்டு சீமான் போட்டு பார்க்குறாங்க. போட்டு பழக்கிறாங்களா? ஸ்டாலின் ஐயா லாஸ்ட் 1 ஃபைனல் ஒன்று எடப்பாடி ஐயா எடப்பாடி ஐயா. ஓகே மொபைல் மட்டும் வருது. ஓகே மக்களே, நம்ம திருச்சியில் யாருக்கு சப்போர்ட் அதிகம் அப்படின்னு பார்த்ததில் ஸோ டிஎம்கே ஏடிஎம்கே நோட்டா என்டிகே டிவிகே ப்ளஸ் ஏவிகே புதுசாக ஒரு கட்சி ஜாயின் ஆகிருக்கு. நம்ம கட்சி தான். ஸோ யார் லாஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவிகேக்கு 1 ஓட்டு விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் என்டிகேக்கு சீமானண்ணன் 6 ஓட்டு விழுந்திருக்கு, 5வது பிளேஸில் இருக்கார். நோட்டா 9 ஓட்டு வாங்கி 4வது பிளேஸில் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே இந்த 3 பேர்த்தில் யார் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடி 1 2 3 ஹிஸ் ஃபைனல் வின்னர் இஸ் சாங் பார்த்துட்டு வந்துருங்க. உங்க
விஜய் உயிர் என்ன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல் தான். ஸோ சாங் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்ம விஜயனை தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கார். ஸோ மொத்தம் 137 ஓட்டில் 76 ஓட்டு விஜயனுக்கு ஃபர்ஸ்ட்டில் அவர் தான் இருக்கார். அடுத்து செகண்டு தேர்டு டிஎம்கே ப்ளஸ் ஏடிஎம்கே இந்த 2 பேர்த்தில் யார் செகண்ட்னு பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கரூர் துயர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் விஜயனுக்கு இவ்வளோ ஓட்டுகள் உள்ளது. 137 பேர் தான் ஆக்சுவலாக கேட்டிருக்கோம். நண்பர்களே, 2வது பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சாங் இருக்குது. மாசான சாங்கு, வெயிட்டான சாங்கு பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, ஸ்டாலின் ஐயாவுக்கு 137 ஓட்டில் மொத்தம் 28 ஓட்டு வாங்கியிருக்காங்க. தேர்டு பிளேஸ் யார் இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஏடிஎம்கே அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்க டீம் தான், எடப்பாடி ஐயா. ஸோ தேர்டு பிளேஸில் மொத்தம் 137 ஓட்டில் 17 ஓட்டு எடப்பாடி ஐயாவுக்கு விழுந்திருக்கு. ஓகே மக்களே, இது ஃபுல்லாக முழுக்க மக்களோட கருத்து தான். நாங்கள் எதுவும் சொல்லலை. மக்களுக்குள்ளே போய் அவங்களோட கருத்தை எடுத்து நான் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஸோ எங்கள் மேலே எதுவும் நாங்கள் ஸ்கிரிப்ட் எல்லாம் எதுவும் பண்ணல, அவங்களுக்கே தெரியும். இல்லைனா நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஏதோ பண்ணுறதா இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் ஏதோ ஒர்க் பண்ணோம். இதில் நம்பிக்கை இல்லை, நீங்கள் ஏதோ ஏமாத்துறீங்க அப்படின்னா ஒரு நாள் வாங்க, நீங்களும் கூட வாங்க, நீங்கள் கூட வீடியோ எடுக்க வாங்க, அப்பயே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இதெல்லாம் நீங்களே பாருங்கள். யார் யாருக்கு எத்தனை ஓட்டுன்னு பார்த்துருங்க. டிஎம்கே 28 ஓட்டு, ஏடிஎம்கே 17 ஓட்டு, நோட்டா 6, என்டிகே 6 ஓட்டு, நோட்டா 9, டிவிகே 76 ஓட்டு, டோட்டலாக 137 ஓட்டு ப்ளஸ் இங்கே ஒரு ஏவிகே எங்கள் கூட்டணிக்கு ஒரு ஓட்டு. அப்புறம் நம்மளோட கட்சி யார் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் இப்போயே ஆரம்பிச்சிடுவோம். நாங்கள் டிசம்பர் வரையிலும் இழுத்துட்டு போக மாட்டோம். நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே கூட்டணி அமைக்கிறதுக்கான வேலைகள் என்னவோ அதை சீக்கிரமாக பார்த்துருவோம். ஓகே கைஸ், நம்ம வழக்கம் போல் வீடியோவோட இறுதிக்கு வந்தாச்சு. அடுத்த ஒரு எலெக்ஷன் வீடியோவில் சீக்கிரமாக வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஏகே, உங்கள் அலெக்ஸ். பாய்.